இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 3.14 இருக்கக்கூடிய 5th சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். இஃப் ஒன் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் 2y² minus ay plus 64 is equal to 0 is twice the other. ஸோ ஒன் ரூட் அப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஒன் ரூட் ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு ஈக்குவேஷனோட ஒன் ரூட் வந்து நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். அதர் ரூட் அப்படின்னு சொல்லி இன்னொரு ரூட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எப்படியோ இது வந்து என்னது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், அதனால் 2 ரூட் இருக்க தான் செய்யும். இந்த ஒன் ரூட் வந்து ஆல்ஃபாங்கிறது வந்து ட்வைஸ் தி அதர் ரூட்டாக இருக்கும். ட்வைஸ்னால் 2 இல்லையா? ஸோ ட்வைஸ் தி அதர் ரூட்னா 2 பீட்டா. ஸோ ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு 2 பீட்டா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ மைனஸ் பி பை ஏ அப்படிங்கும்போது மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி ஏ பை 2ன்னு வந்துடும். இங்கே 64/2ன்னு வரும். ஸோ 1 is 2, 3 2s are 6, 2 2s are 4. ஸோ 32 ஆல்ஃபா பீட்டா is equal to 32. ஓகேவா? ஓகே, இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த ஆல்ஃபா is equal to 2 பீட்டா அப்படிங்கிறத வச்சு இந்த ஈக்குவேஷனில் நம்ம வந்து ஆல்ஃபாவுக்கு பதிலாக நம்ம வந்து 2 பீட்டாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 2 பீட்டா இன்ட்டு பீட்டா is equal to தான் 32. So 2 beta squared is equal to 32. So beta squared is equal to 32/2. So beta squared is equal to 16. So beta is equal to இங்கே இருக்க ஸ்கொயர் இந்த சைடு போனோம்னா √16 ஆயிரும். ஸோ அப்போ பீட்டா என்ன கிடைக்கும்னா, இப்போ 16க்கு நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 8 2s are 16, 4 2s are 8, 2 2s are 4, 1 2 is 2. So 2 times 2, 2 2s are 4. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. புரியுதுங்களா? ப்ளஸ் ஆர் மைனஸ் 4ன்னு சொல்லி ரெண்டு ஆன்சர் பீட்டாக்கே கிடைக்குது. இந்த ரூட் இருக்க போய் நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும். 4 4s are 16. அதனால் பீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பீட்டா ஈக்குவல் டு 4ன்னு ஒரு கான்செப்டும் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 4ங்கிற ஒரு கான்செப்டையும் எடுத்துக்கோங்க. அப்போ பீட்டா 4ஆக இருந்தால் ஆல்ஃபா எவ்வளவு, பீட்டா மைனஸ் 4ஆக இருந்தால் ஆல்ஃபா எவ்வளவு. ஸோ ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ஃபா ஈக்குவல் டு என்னது 2 பீட்டா. ஸோ ஆல்ஃபா இன்ட்டு 2 இன்ட்டு 4. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு எவ்வளோ கிடச்சிருக்கு, இங்கே 8ன்னு கிடச்சிருக்கு. இப்போ பீட்டாக்கு பதிலாக மைனஸ் 4 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 பீட்டா இல்லையா? ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 இன்ட்டு மைனஸ் 4. ஸோ பீட்டா என்ன கிடைக்கும், மைனஸ் 8ன்னு தான் கிடைக்கும். ஸோ ரெண்டு ஆல்ஃபா 2 பீட்டா கிடச்சிருக்கு. 2 பீட்டா என்னது ப்ளஸ் ஆர் மைனஸ் 4, 2 ஆல்ஃபா என்னது ப்ளஸ் ஆர் மைனஸ் 8. ஓகேவா? ஸோ இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 8, பீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4ன்னு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த வேல்யூவை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஏ வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த சம் ஆஃப் த இது யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு a/2. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 8, பீட்டா ஈக்குவல் டு 4ங்கிற ஒரு கான்செப்ட். அதே மாதிரி ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் 8, பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 4. என்ன செய்கிறோன்னு புரியுதுல்ல? 2 வேல்யூ இருக்கிறதுனால 2க்கும் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம 2லேயுமே நம்ம எதை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு a/2 தான். இதில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஏயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 8 + 4 ஈக்குவல் டு a/2, 12 ஈக்குவல் டு a/2. ஸோ a ஈக்குவல் டு 12 இன்ட்டு 2. ஸோ a ஈக்குவல் டு 24ன்னு இங்கே கிடைக்கி. இப்போ இங்கே வாங்க, -8 - 4 ஈக்குவல் டு a/2. ஸோ -12 ஈக்குவல் டு a/2. ஸோ a ஈக்குவல் டு -12 இன்ட்டு 2. ஸோ a ஈக்குவல் டு -24. ஸோ இப்போ நம்ம a வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. a ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 24. ப்ளஸ் 24 -24 ரெண்டுமே ஆன்சர். ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஏ வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் வேல்யூவாக போன சம்மில் கிடச்சிச்சு. பட் இங்கே வந்து பீட்டாவிலே நம்மளுக்கு 2 வேல்யூவாக இருக்கிறதுனால 2 ஆல்ஃபா கண்டுபிடிச்சோம். ஓகேவா? அந்த 2 ஆல்ஃபா பீட்டாவுக்கும் 2 ஏ கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான். ஏன்னா எப்படினாலும் ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு நம்மளுக்கு 2 பவர் இருக்கும் இல்லையா? அதனால் நம்மளுக்கு வந்து பீட்டாவுக்கே ப்ளஸ் மைனஸ்ன்னு சொல்லி 2 வேல்யூவாக கிடச்சதுனால 2 ஆல்ஃபா கண்டுபிடிக்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ 2 ஆல்ஃபா 2 பீட்டாவை வச்சு 2 ஏ கண்டுபிடிச்சோம். அந்த ஆன்சர் தான் a = ± 24. ஓகே, எப்படி செய்கிறோம் தெரியுதா? சிம்பிள் தான். ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வர வேண்டியதான். இதில் சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் எழுத தெரிஞ்சிச்சுன்னா கொடுத்துருக்க கண்டிஷனில் அதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். கண்டிஷனை சப்ஸ்டியூட் பண்ணி
பீட்டா கண்டுபிடிக்கிறோம். இந்த பீட்டாவை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் சப்ஸ்டியூட் பண்ணி ஏ கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே, தேங்க்யூ.